ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சண்டே ஸ்பெஷல் வெஜிடேரியன் லன்ச் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி இது. இது கூடவே வந்து கியூக்கம்பர் அண்ட் மின்ட் கூலர் ஒன்று செய்ய போகிறேன். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ரைஸு, அது கூடவே வந்து நல்லா க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி, கிரில் டோஃபு, அதுக்கப்புறம் கியூக்கம்பர் அண்ட் மின்ட் கூலர், இதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பூண்டு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே இப்போ இதில் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. பெரிய மஷ்ரூமாக இருந்தால் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மஷ்ரூமை வந்து அந்த பூண்டோடு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமில் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இந்த மஷ்ரூமை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மஷ்ரூமோட கலரும் மாறிடுச்சு. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ இதை ஃப்ரை பண்ணி இதை வந்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வேண்டான்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட் பட்டர் சேர்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே இதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மைதாவோட பச்சை வாசனை போய் அதோட கலர் வந்து லைட்டாக மாறும். அந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மைதாவோட பச்சை வாசனைலாம் போய் அதோட கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கும். அதே மாதிரி அந்த பட்டர் பார்த்தீங்கன்னா பிரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து மொத்த பாலையும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி கட்டாமல் இருக்கும். ஸோ பாலை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்த பாலையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு கரண்டியை வச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் மொத்தத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹர்ப் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹர்ப் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பப்பட்ட ஹர்ப்ஸ் வந்து நீங்கள் இந்த ரைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பேசல் லீவ்ஸ், இது ரெண்டுத்தையும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேசல் லீவ்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெறும் கொத்தமல்லி வச்சு கூட இந்த ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா கூட இந்த ரைஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் இதில் சேர்க்குறேன். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே இப்போ இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு, பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனவுடனே இதில் வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப கலரெல்லாம் மாற வேண்டாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும். அந்த அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினவொடனே, இப்போ இதில வந்து நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, பேசில் லீவ்ஸ் 2த்தையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ரைஸை வந்து குக் பண்ணி நல்லா ஆற வச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து உங்கள் கிட்ட ட்ரை ஹெர்ப்ஸ் எது இருக்குதோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட பீட்சா சீசனிங் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதில் கூட நிறைய ஹெர்ப்ஸ் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மிளகு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஹர்ப் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வெறும்னே ரைஸ் சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இது வந்து நான் நிறைய லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்புவேன். இது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா பன்னீர் ஃப்ரை, பன்னீர் கிரேவி இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரில் டோஃபு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டோஃபு பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து லைட் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் 2ம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எது இருக்குதோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக வினிகர், அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்கேன். தேனுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு எதுவும் தேவையில்லை, ஏன்னா சோய் சாஸ்லேயே உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டோஃபுவை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் டோஃபு வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டோஃபுவை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை வந்து இந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து லைட்டாக கோட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே ரெசிப்பியை வந்து நீங்கள் பன்னீரில் வச்சு கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டோஃபு எல்லாத்தையும் இந்த கார்ன்ஃப்ளவரில் லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4 சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவரில் வந்து கோட் பண்ணி சேர்த்ததுனால அது வந்து பேன்லேயும் ஒட்டாது, அதே சமயம் டோஃபுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். டோஃபு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி டோஃபு வந்து பேனில் தான் ஃப்ரை பண்ணுறேன். உங்ககிட்ட கிரில் பேன் இருந்ததுன்னா அதில் கூட இந்த டோஃபுவை நீங்கள் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாஸை மொத்தத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அந்த சாஸை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த சாஸ் வந்து நல்லா குக் ஆகி, நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபு எல்லாத்தையும் அந்த சாஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா, இந்த சாஸோட அந்த டோஃபு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ கடைசியா இறக்கறதுக்கு முன்னாடி நல்லா பொடிசா நறுக்கின
வெங்காயத்தாளை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து வறுத்த வெள்ளை எள்ளை வந்து கொஞ்சமாக மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டோஃபு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பண்ண இந்த 3 ரெசிப்பியுமே பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் இந்த குக்கிங்கை முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி எல்லாமே. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய லன்ச் ரெசிபி வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கியூக்கம்பர் அண்ட் மின்ட் கூலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு மீடியம் சைஸு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது கூடவே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சுகர் சேர்த்துக்கிறதா இருந்தால் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க, கருப்பு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டரை வச்சு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இதில் இன்னமும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கிளாஸில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸுக்கு மேலே வந்து கொஞ்சமாக லெமனை தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அந்த கிளாஸை வந்து அந்த சுகரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஜூஸை வந்து அந்த கிளாஸில் ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்காக நான் இங்கே கியூக்கம்பரை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதுக்கு மேலே கிளாஸுக்கு மேலே வச்சுருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கியூக்கம்பர் மின்ட் கூலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சண்டே லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு லன்ச்சு. பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். அந்த க்ரீமி மஷ்ரூம் கிரேவி அப்புறம் ஹர்ப் ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டோஃபுவில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி கியூக்கம்பர் மின்ட் கூலர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thank you.